சோனி, சோனி ரெடி ஆயிட்டியா? என்ன அவ இன்னுமா கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கா? நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி சேலை கட்ட ஆரம்பிச்சிடுவேன். நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி வந்துட்டேன். இன்னும் இவ சேலை கட்ட முடிக்கல. இவ பண்றதெல்லாம் இப்பெல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எப்போ நம்ம தான் இப்படி பண்ணுவோம், இப்ப என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏய் சோனி, என்னடி இன்னும் சேலை கட்டுற? நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி சேலை கட்டிட்டு இருந்தடி. நான் போய் ரெடி ஆகி வந்துட்டேன். இன்னும் நீ சேலை கட்டிட்டு இருக்க? ஏய் சத்யா, இன்னைக்கு தீபாவளி, கொஞ்சமா ஸ்பெஷலா ரெடி ஆக வேண்டாம்? நம்ம போட்டோலாம் எடுக்க வேண்டாமா? அதுக்காக தான் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கேன். அதுக்குன்னு இப்படியா? சேலை கட்டவே நீ 2 மணி நேரம் எடுத்துக்கிட்ட. எப்ப நீ ரூமை விட்டு எல்லாம் வர போற? அதெல்லாம் நான் வந்துருவேன். நீ ரெடி ஆயிட்டல, நீ போ. உன்னையும் என்னைச்சிட்டு போனதை கேட்டாங்களா? அம்மா தான் சொன்னிச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா போலாம். ஏய், நீ ரெடி ஆயிட்டா போடி. இப்பதான் நான் சாரியே கட்டியிருக்கேன். இன்னும் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், ஃபேஸ் மேக்கப் போடணும், இவ்வளவு இருக்கு. நீ போ, நான் வரேன். என்னது மேக்கப் போடுறியா? ஏய் என்னடி சொல்ற? நீ அதெல்லாம் பண்ணதே இல்லையே, மேக்கப் போடுறேன்னு சொல்ற? ஏய் சத்யா, நான் இன்னைக்கு மேக்கப்லாம் போட்டிருக்கேன். பவுடர் அடிச்சு போட்டு வைக்கிறது தான் மேக்கப்னு சொன்னேன். மேக்கப்லாம் போட்டா நம்ம மூஞ்சி பாக்குற மாதிரியா இருக்கும்? ஆமா ஆமா, இப்பவே உன் மூஞ்செல்லாம் பார்க்க முடியல. மேக்கப் எல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும்? ஆமா, இவங்க மட்டும் பெரிய ரதி. இவங்க மேக்கப் போட்டா அப்படியே அழகா இருப்பாங்க. இப்பவுமே நீ வங்கரங்க மாதிரி தாண்டி இருக்க, பொடி. என்னது நான் வாங்குறேங்க? நீ தாண்டி எலும்பு குடிசையில இருந்த மாதிரி இருக்கிற. பார்க்க கேவலமா இருக்கு. அத நீங்க சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? போய் கண்ணாடியில பாருங்க, நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. பரவாயில்ல, நான் எப்படியே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன? உன் வாயை மூடு. ஏய், இப்ப நானா உன்னை வம்பிழுத்தேன்? நீயா தானே என்னை வம்பிழுத்த? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து வந்து கிளம்பலையா போலையான்னு கேட்டுட்டு இப்ப என்னோட நீ தான் வம்பிழுத்துட்டு இருக்க. இப்ப மட்டும் நான் அம்மாவை கூப்பிட்டேன்னு வையேன். கூப்பிடு கூப்பிடு, நானும் சொல்றேன் அம்மாட்ட. அம்மா இவன் என்னைய வங்குறங்கன்னு சொன்னான்னு சொல்லுவேன். ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா? நானும் சொல்லுவேன். என்னை என்னென்ன சொன்ன இப்ப நீ? நான் அதெல்லாம் அம்மாட்ட சொல்லுவேன். சீ போடின்ட்டு உன்னைய போய் கூப்பிடலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? யார் இப்ப உன்னை என்னை கூப்பிட வர சொன்னா? நான் சொன்னேன், நீயே வந்துட்டு நீயா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். நீ பேங்கிட்டு. ஏய், நான் ஏண்டி போனோம்? நானா இப்ப வந்து வாவான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீ தான் என்னை கூப்பிட்டு இருக்க. சீ, நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன். பே. பேசலன்னா போடி. இவ பேசாம இருக்கிறதுனால நான் சாப்பிடாம தூங்காம இருக்க போறேன் பாரு. அங்கேருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணது இல்லாம என்னை திட்டிட்டு வேற போயிட்டு இருக்கான். என்ன மச்சான், இப்போ ஓகே இல்ல? இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கல்ல? இல்ல மச்சான், இப்போ ஓகே. அதான் பெல்ட் போட்டோம்ல, எங்கடா எங்கனையும் அவந்து விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்டா. இப்ப பெல்ட் போட்டதுனால கொஞ்சம் தைரியமா இருக்கு. உனக்கெல்லாம் வேஷ்டி சட்டை நல்லாதான் மச்சான் இருக்கு. பார்க்க சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு தான் அந்த சட்டை கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. டேய், எனக்கும் இந்த சட்டை அப்படிதானே இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனாலதான் கரெக்டா இருக்கு. டேய், ட்ரெஸ் உன்கிட்ட இருந்துச்சு, அதனால நீ போட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணிருக்கிற. நான் என்னடா பண்ண முடியும்? நான் தான் சட்டையை எங்கேயே போட்டு போயிட்டேனே, இப்பதானே வந்து எடுத்து பாக்குறேன். டேய் மச்சான், அவ்வளவா ஒன்னும் லூஸா தெரியலடா. எப்போ நீ போற ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. உனக்கு என்னடா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அப்படியா? எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியாது. என் கை காலு சும்மாவே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் தான் இது மாதிரி ட்ரெஸ் போடுறேன். அன்னைக்கு இந்த கை கால ஆடுற ஆட்டத்துக்கு இந்த ட்ரெஸ் ஒழுங்காவா தெரியும்? அதுக்கு நம்ம என்ன மச்சான் பண்றது? மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அப்படித்தான் இருக்கும். சத்யா, என்ன ஏதோ கோவமா வர மாதிரி இருக்கு? என்னாச்சு? எதுவும் சண்டையா உனக்கு உங்க அக்காவுக்கும்? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா கூப்பிட்டாங்க, அதனாலதான் அக்காவை கூப்பிடலான்னு போனேன். அக்கா என்ன ரெடி ஆகலையா, அதனால வந்துட்டேன். சரிம்மா, நீ இந்த தாவணி பாடியில அழகா இருக்கு. அண்ணா, உண்மையா சொல்றீங்க? உண்மையுமே இந்த தாவணி போட எனக்கு அழகா இருக்கா? ஆமாமா, சூப்பரா இருக்கு. இந்த கலரும் உனக்கு நல்லா மேட்ச் ஆகுது. சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு வேஸ்ட் சட்டி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்மா. என்ன கொழுந்து, ஒரே கலக்கலா கலக்குறீங்க? மச்சான வேஷ்டி செட்ல தான் இருக்கேன், பார்த்து ஏதாவது சொல்றது. என்னது கொழுந்தா? கொழுந்துன்னா? கொழுந்துன்னா கொழுந்துனா குழந்தையாதான் கொழுந்துன்னு சொன்னேன். ஏன் மச்சான், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், தாவணி பாடையெல்லாம் கட்டியிருக்கேன், என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன குழந்தை மாதிரியா தெரியுது? எனக்கு அப்படித்தாம தெரியுது. ஏதோ குழந்தைக்கு தாவணி பாவாடை கட்டி விட்ட மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் அழகா இருக்கு. மச்சான், இப்ப என்னை நீங்க குழந்தைன்னு சொல்றீங்களா இல்ல தாவணி பாடையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? குழந்தை தாவணி பாடையில அழகா இருக்கு. மச்சான், சரி சரி, கோவப்படாத கோவப்படாத. கொழுந்து, நீ பார்க்க செம்ம அழகா இருக்க தாவணி பாடையில. உண்மையா மச்சான் சொல்றீங்க? இந்த தாவணி பாடை அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீங்களும் வேஸ்ட் ஷர்ட்ல சூப்பரா இருக்கீங்க, மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. அடேங்கப்பா, என்ன அண்ணனு தங்கச்சிக்கு சொல்லி வச்ச மாதிரி சொல்றீங்க? அவனும் அப்படிதான் சொல்றான் மாப்பிள்ள மாதிரி இருக்குன்னு, நீ இப்ப அப்படிதான் சொல்ற மாப்பிள்ள மாதிரி இருக்குன்னு. அப்படியா இருக்கிறேன்? ஆமா மச்சான், பார்க்க மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன கொழுந்து, மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு நீ ரெடி. என்ன கல்யாணம் பண்ணிடலாமா? அட போங்க மச்சான், சும்மா காமெடி பண்ணிட்டு. டேய், ஏன்டா? சும்மா மச்சான், விளையாட்டுக்கு தான். என்னைக்கா இருந்தாலும் எனக்கு குழந்தையா வர போறவ தானே, அதுக்கு நீ இப்படியா? சரி சரி, விடு விடு. எங்க நீ சௌமிய பார்க்க போல? போகணும் தான். அவ இங்க வருவாளா என்னன்னு தெரியல. சோனி ரெடி ஆயிட்டு வந்துட்டானா சோனியை போய் பார்த்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அவதான் இன்னும் ரெடி ஆகலையே. இப்ப என்ன, உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாலா என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப சாமி, நீ எதுவும் பார்க்க வேண்டாம். உன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாவே போதும். என்னை எதுலயும் மாட்டி விட்டுட்டு போயிடாத தங்கம். மச்சான் மச்சான், ப்ளீஸ்டா, எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீ இங்கே நின்னுடா. நான் போய் உன் தங்கச்சியோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன்.
டேய் என்னடா இது என்ன காலேஜாடா, கொஞ்ச நேரம் இருடா நான் பேசிட்டு வரேன்னு சொல்றதுக்கு. அவங்க வீட்டுல இருந்திருக்கடா, பார்த்தா அதுக்கு ரூமுக்குள்ள எல்லாம் போறேங்க, எனக்கு பயமா இருக்குடா, வேண்டாம்டா. டேய் மச்சான், நான் உன் தங்கச்சி எல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டேன்டா, போயிட்டு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்டா, ப்ளீஸ்டா. ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்க, சரி போ, போய் தொலை. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா, என்னை மாட்டி விட்டு போயிடாத. சரி மச்சான், நீ இங்கே இரு, நான் ரூமுக்குள்ள போறேன். யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடு, சரியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், உனக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்க தெரியாது. அன்னைக்கு விசில் அடிக்க தெரியாம நீ இந்த மாதிரி நிக்காம ஒரு மிஸ் கால் கொடு, நான் வந்துடுறேன், ஓகேவா? இதெல்லாம் மட்டும் வாய்க்கு வக்கனையா பேசு. போடா, போயிட்டு வாடா சீக்கிரம். சரி மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். போடா போடா. இவனுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ளே நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்கே. அட இவங்க நீங்க தான் இருக்காங்களா? போய் மாமா. செல்லம், இப்பதாண்டி உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்க்க வரலான்னு. அதுக்குள்ளே நீயே வந்து நிக்கிற. அப்படிதான் மாமா, நீங்க நினைச்சா போதும், நான் வந்துருவேன். சரி சரி. ஆமா, தீபாவளி எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? நீங்க வர்ற வரைக்கும் ஏதோ போச்சு, ஆனா இனிமே நல்லா போகும். இனிமே ஜாலியா இருப்பேன். சரி சரி. நீ சாரியில பார்க்க அழகா இருக்கடி. உண்மையாவா? ஆமா, செம்ம அழகா இருக்க. நீங்களும் வேஸ்ட் செட்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? உன் மாமா வேஷ்டி செட்ல பார்க்க அழகா இருக்கேனா? ஆமா, என் மாமா எப்பவுமே அழகுதான். இன்னும் வேஸ்ட் செட்ல ரொம்ப அழகா இருக்கேன். நம்ம கடைக்கு போகும்போது நானும் உனக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு தருவேன். சரிங்க. இப்பதான் என்னடா பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் எங்க வந்த? என்னங்க நீங்க என்னங்க பண்றீங்க ரூம்குள்ள? என் பொண்டாட்டி சேலை கட்டதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? இல்ல நீ சேலை கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கதா என் குழந்தையா சொன்னா, அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னது குழந்தையாவா? யார சொல்றீங்க? என்னடி சொல்ற? உனக்கு எத்தனை தங்கச்சி இருக்காங்க? ஒரு தங்கச்சி தானே? ஓ, நீங்க சத்யாவை சொல்றீங்களா? நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏகப்பட்ட தங்கச்சிங்க இருப்பாங்க போல இருக்கே. இருந்தா கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட. எனக்கு மொத்தமே 2 தங்கச்சிங்க தான். ஒருத்தி என் கூட பிறந்தவ சத்யா, இன்னொருத்தி என் சித்தி பொண்ணு. அவ இப்பதான் 4ஆவதே படிக்கிறா. சின்ன பொண்ணுங்க அவ. ஓ, சின்ன பொண்ணா? ஏன் அவளும் சத்யா மாதிரி கொஞ்சம் பெரிய பொண்ணா இருந்தா அவளையும் பேசி கரெக்ட் பண்ணலாம்னா? என்னது கரெக்ட் பண்றேனா? என்னடி சொல்ற? ஆமா, இப்பதான் சொன்னீங்களே குழந்தையான்னு. போங்க போய் சத்யாட்டே பேசிட்டு இருங்க. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு வந்தீங்க? ஏமா தாயே, ஆரம்பிச்சிட்டியா? நீ என் பொண்டாட்டினா அவதானடி என் குழந்தையாவை குழந்தையான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? என்னது? ஏமா தாயே, இனிமே உன் தங்கச்சி என்ன குழந்தையெல்லாம் கூப்பிட மாட்டேன், தங்கச்சினே கூப்பிடுறேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க சத்யாவை குழந்தையானே கூப்பிடுங்க. ஏமா தாயே, நீ இப்ப நல்லா தான் பேசுவ, அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா கோவப்படுவ. வேண்டவே வேண்டாம். இனிமே உன்னை தவிர பாக்கி எல்லா பொண்ணுங்களுமே எனக்கு தங்கச்சிங்க தான், போதுமா? சரி சரி. என்ன வேஷ்டி செட்ல ஆறு ஒரே கலக்குறீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ தானடி கேட்டுட்டு இருந்த உங்களை வேஷ்டி செட்ல பாக்கணும், உங்களை வேஷ்டி செட்ல பாக்கணும்னு. இப்ப சொல்லு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க. எங்க ஊர் பசங்க கட்டினாலும் இவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. என்ன வேஷ்டி செட்ல பாக்கும்போது அப்படியே மாப்பிள்ள மாதிரி கெத்தா இருக்கேனா? கெத்தா தான் இருக்கீங்க. அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் இந்த ஊருக்கு மாப்பிள்ளைய வர போற வேண்டி எப்படி கெத்தா இருக்க வேண்டாம் வேஷ்டி செட்ல? நிஜமாவே கெத்தா தான் இருக்கீங்க. உங்களை வேஷ்டி செட்ல பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. அம்மு, நீ சொல்லும் போது ஒரே மாதிரி குஜாலா இருக்குடி. சரி, நான் சாரி கட்டியிருக்கேன்ல, நான் சாரியில எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல. நான் சொன்னேன்னா எப்பவும் போல இதே தானே சொல்றீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லிடுவேன். நீ சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். நீ எப்பவும் போல சாரியில தேவதை மாதிரி இருக்க. இப்பவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பண்ணிக்கோங்க. என்னடி திடீர்னு அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் புசுக்குலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சரியா? அதனால நம்ம கல்யாணம்லாம் கிராண்டா நடக்கும், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப நீ அழகா இருக்க சாரியில. ஓகே, கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானா நீங்க சொல்லுவீங்க என்னை பார்த்து? வேற என்னடி சொல்ற? என்ன சொன்னாலுமே இதே தானே தினமும் சொல்றீங்க அப்படின்னு சொல்ற. இப்படி சொன்னாலும் இது மாதிரி சொல்ற. வேற என்னடி சொல்ற? நீங்க என்னை சாரியில பார்த்து வந்து ஹக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அம்மு, என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. அம்மு, பொய் சொல்லாதடி. என் காதுல கேட்டுச்சு, ஏதோ ஹக்குன்னு கேட்டுச்சு. என்னை ஹக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆமா, என்னை சாரியில பார்த்தாக்கல நீங்க வந்து ஹக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா சாதாரணமா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. போங்க. அவ்வளவுதானே, ஹக் பண்ணிட்டா போச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க முதல்ல ரூமை விட்டு போங்க. யாராவது வந்தாங்கன்னா அது வேற பெரிய பிரச்சனையாயிடும். போங்க முதல்ல வெளியில. என்னடி அம்மு, தீபாவளி எதுமா கேட்டிருக்க, கொடுக்காம இருக்க முடியுமா? ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேற்று தான் ரொம்ப நேரம் ஹேக் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்புறம் என்ன மறுபடியும் ஹக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல ரூமை விட்டு வெளில போங்க, அம்மா வந்துட்டு போறாங்க. அப்படிங்கிறியா? சரி, ஓகே விடு. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது கிஃப்டா? எனக்கா? இல்ல, உன் தங்கச்சிக்கு. என்னங்க
அப்புறம் என்னடி கிஃப்ட் உனக்கு வாங்கி கொடுக்காம அப்புறம் உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ம் சரி சரி ஓகே ஓகே கொடுங்க. ஏங்க உங்கள் gift என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இப்போ என் பக்கத்தில் வரீங்க? முதல்ல தள்ளி போங்க. என்னது தெரிஞ்சு போச்சா? என்னடி சொல்ற? ஆமாம், என் பக்கத்தில் வந்து என்னை கிஸ் பண்ண தானே வர்றீங்க, அதானே உங்கள் gift. ஐயோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் நான் காலம் தள்ள போறேன்னு தெரியல. இவ பக்கத்துல போனா ஐஸும் ஐஸும் பார்த்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா எப்ப பார்த்தா அதே நினைப்பா இருக்கிறது. யாரு நாங்களா எப்பவும் அதே நினப்பில் இருக்குது? என்ன நாங்களா? சரி விடுங்க, என்ன gift சொல்லுங்க. அதுவா? என்னங்க என்னங்க பண்ணுறீங்க என் தலையில்? ஏய் உன் தலையில நான் என்னடி பண்ண போறேன்? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அப்படி வச்சு விட்டேன் பத்தியா? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பூ வாங்கிட்டு வந்தீங்களா எனக்காக? இது எப்போ போய் வாங்கிட்டு வந்தீங்க? காலையிலேருந்து வீட்டில் தானே இருந்தீங்க. நீ தைய கடைக்கு போனல, அந்த கேப்ல போய் வாங்கிட்டு வந்தேன். எப்படி, நல்லா இருக்கா? ஏய் அம்மு, என்னடி ஆச்சு? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த தீபாவளி உங்க கூட கொண்டாடுவேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. நீங்க பூ வாங்கி வச்சு விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மு என்னை பாரு. ஏய் பொண்டாட்டி, இந்த தீபாவளி மட்டும் இல்லடி, இனி வரப்போற எல்லா தீபாவளியும் நான் உன் கூட தான் இருப்பேன். ம் சரியா? ம் சரி. சின்ன பொண்ணு கணேஷ், என்ன 2 பேரும் இலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் அள்ளி சாப்பிடுங்க. என்ன ராணியக்கா, இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னாலே ஒரு நாள் ஆகும். இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருந்தா நான் எப்ப இதெல்லாம் சாப்பிடுறது? உட்காந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சாப்பிடு. இன்னைக்கு அதை தவிர உனக்கு என்ன வேலை வைக்க போறேன்னு சொல்லு. நீங்க 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாவே எங்களுக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி. அதுக்குன்னு இப்படியாக்கா இலை ஃபுல்லா ரொப்பி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எப்ப நான் தின்ன முடிக்கிறது? எனக்கு திங்கவே முடியாதுக்கா. ஏன்க்கா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க? விருந்துன்னா அப்படிதானே சின்ன பொண்ணு, சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிடறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. உட்காந்து மெதுவா சாப்பிடு. சித்தி, நீயும் ராணியக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இல்ல? சரி சரி, எல்லாம் முடிவு பண்ணி தான் பண்றீங்க. என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? அப்ப ஏன் இலையில உள்ளது யார் சின்ன பொண்ணு சாப்பிடுறது? ஏன் இலைய பத்தியா இல்லையா? உனக்கு டபுள் மடங்கா வச்சிருக்காங்க. எப்ப இதெல்லாம் நானும் சாப்பிடுறது சொல்லு? உன்னோட சாப்பிட்டேன்னா என்னோட யார் சாப்பிடுறது? ஏங்க, நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லல. நான் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இருந்தாலும் சேலையெல்லாம் கட்டியிருக்கோம், டீசெண்டா சாப்பிடணுங்க. நம்மளால டீசெண்டா சாப்பிடவே முடியாது. நான் போய் வேணா சேலையை மாத்திட்டு வந்துட்டா? அது உன் விருப்பம் சின்ன பொண்ணு. போய் மாத்திட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, இல்ல சாப்பிட்டு போய் மாத்திக்கிட்டாலும் சரி, அது உன்னோட விருப்பம். ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க சாயந்தரம் போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு. இப்ப போய் மாத்திக்கிட்டேன்னா மறுபடியும் சாயந்தரம் எடுத்து கட்டணுமே. ஐயோ கடவுளே. சரி சின்ன பொண்ணு, புடவையெல்லாம் நீ ஒண்ணும் மாத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சரியா? நம்ம வீடு தானே, பாத்துக்கலாம் விடு. ம் சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன். சாப்பிட முடியாத எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டி எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கலாம். இப்ப சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்டு. அத்தை, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வேண்டாம் மருமகளே, முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறமேட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பொண்ணு, கனவாக்காவுக்குள்ள நான் சாப்பாடு படுத்துறேன். முதல்ல நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன நீ சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? அதெல்லாம் கும்பிட்டாச்சு கணேஷ். என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அதெல்லாம் சாமி முதல்ல கும்பிட்டு. நீங்க இப்ப சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் சாப்பாடு லேட்டா போடுறோம். சாப்பாடு எல்லாம் செய்யணும்ல, செஞ்சு இப்பதான் போடுறோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ விடுங்க, சாப்பிடுறோம். ஞம் ஞம் ஞம். என்னக்கா, இறால் பிரியாணியா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க சத்தியாவும் இறால் பிரியாணினா நல்லா விரும்பி சாப்பிடுவா. நீ என்ன பிரியாணினா விரும்பி சாப்பிடுவே. அதான் இறால்ல வச்சு பிரியாணி செஞ்சேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா. ஏற்கனவே ஒரு தடவை நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட் இல்ல. இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சரி சரி, பேசாம சாப்பிடு. ஏங்க பாத்துங்க. ஏய் சின்ன பொண்ணு, இரு சின்ன பொண்ணு, நான் இன்னும் வைக்கவே இல்லை. இந்தா சின்ன பொண்ணு, சங்கு சக்கரமாவது நீ வை. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாமே நீங்களே வைங்க. நான்லாம் இது வைக்கல. புடவையெல்லாம் கசங்கிட அப்புறம் புடவையில தீ இதுவும் பட்டுரும். என்ன ஜில்லு, கடைசி வரையும் போடுறத கசாங்காமலே இருந்துருவியா என்ன? ஏங்க வாயை மூடுங்க. எங்க வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. யாருக்கு அதுல விழுந்துற போகுது? ஏய் ஜில்லு, சும்மா பேச்ச மாத்தாதரி. எல்லாரும் என்ன நம்மளேவா பாத்துட்டு இருக்காங்க? எல்லாரும் அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க, வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசாத, சரியா? நீ பேச்ச மாத்துறதுக்காக சொல்லாத. அதான் அம்மா கேட்டாங்கல்ல, சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்கன்னு. அதுக்கான வழியை பார்க்கலாமா? ஓ சாரி, எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்சம் வாய் மூடிட்டு வெளியே வைக்கிறீங்களா? என்னடி கேட்ட கேள்வி தர பாக்கி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க? சொல்லு, பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எனக்கு பையன் தான் வேணும். இல்ல எனக்கு பொண்ணுதான் வேணும். ஐயோ, அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாங்க. அங்க பாருங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. தெரியுமே, இப்படிதான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ரொமான்ஸா பேசிடக்கூடாது. சரி சரி, சங்கு சக்கரம் வைங்க. என்ன மாமா, ஒரே ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. அட ஏன் சிவா, நீ வேற. உங்க அக்காவை கட்டியிருக்கேன், நான் ஜாலியா இருக்க முடியுமா? என்னது, என்ன சொன்னீங்க? சும்மா அடிச்சலாம், சும்மா சும்மா. போதும் போதும் உங்க விளையாட்டு. கையில பாருங்க, மத்தாப்பு கையில சுற்ற போது தூக்கி போடுங்க.
ஓகே மாமா, உங்க 2 பேருக்கும் தலை தீபாவளின்னு சொல்லி சொல்லி நாங்க தீபாவளி முடிஞ்சு 2 வாரத்தை ஓட்டிட்டோம். எங்க எபிசோடுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த தலை தீபாவளி எபிசோட முடிச்சு விட்டுருவோமா? ஐயோ சிவா, முதல்ல அதை பண்ணு சிவா. எங்களை வச்சு செய்யறாங்க, தீபாவளிக்கு துணி எடுக்க போகணுங்கிறாங்க, கறி விருந்து வைக்கணுங்கிறாங்க, எங்களால முடியல. முதல்ல இதை முடிச்சு விடு. அப்போ ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு கிளம்பிடலாமா? சரி சிவா. அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ Wish you ஹாப்பி happy தீபாவளி Diwali, ஃப்ரெண்ட்ஸ். friends. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, இந்த வீடியோலாம் எப்போ வர வேண்டியது, என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ போட வேண்டியதா இருக்கு. யாரும் கோச்சிக்காதீங்க சரியா? சீக்கிரமே நம்ம காதல் சொல்ல எபிசோட அப்லோட் பண்றேன். எல்லாரும் தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாரும் மோஸ்ட்லி கேட்குற ரிக்வெஸ்ட் என்னன்னா, டைமிங் கொஞ்சம் அதிகமா போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்களுக்கு புரியுது, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்லா பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன பண்றது, பாப்பாவும் இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா, அவளை பார்க்கவே டைமிங் சரியா இருக்கு. ஆமாம், அதனால தான் வீடியோவும் தொடர்ந்து போட முடியல, கொஞ்சம் டிலே ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்காவது பண்ணலைன்னா கோச்சிக்காதீங்க. வேணும்னு பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் பார்க்காம இருந்திருப்பேன். அதனால தான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதுக்காக யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து நம்ம காதல் சொல்ல எபிசோடு வரும். எல்லாரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.